வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. ரிஷபம் அப்படின்னாலே காலைன்னு தெரியும், முரட்டு காலை நீங்கள். ஆனால் எதையுமே தீர்க்கமாக யோசிக்கக்கூடிய காலை. ஒரு காலை எப்படி கண்ணியிடம் ஒரு குழந்தை வளர்க்கறது, அந்த பெண் வளர்க்க விட்டு அப்படியே அடங்கி போயிருக்கும். அதே போல நீங்கள் அனைவரிடமும் அடங்கி போகக்கூடியவர். நைஸா பேசி உங்க காரியத்தை சாட்சி கொள்ளக்கூடிய அத்தனை தன்மையும் உங்கள்கிட்ட உண்டு. அது மட்டுமல்ல, நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை அழகா யோசிச்சிருவீங்க. அதை ஃபுல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிதானமா உங்களுடைய ஆக்டிவிட்டியை சக்சஸ் ஸ்டோரி கொண்டு போறது உங்களுடைய டெக்னிக்க. அது மட்டும் பைசா விஷயத்துல ரொம்ப கராரான அசாமி. நீங்க பைசா விஷயத்துல மட்டும் இல்ல, நீங்க செய்யக்கூடிய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் ரொம்ப கால்குலேட்டிவா இருக்கக்கூடிய அசாமி. அதனாலதான் நீங்க யோசிச்சு ஒரு காரியத்தை எடுத்து வைக்கிறீங்க. அப்படிப்பட்ட யோசனை உள்ள உங்களுடைய ராசியில் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய குருவானவர் இன்னும் நிறைய யோசிக்க வைக்கிறார். பணத்தை பத்தி, பணத்தை எப்படி பண்ணணும், குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பத்தி, அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை பற்றி, இப்படி நிறைய சிந்தனைகளை உங்களுடைய மனதுக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டே இருக்க காலகட்டத்திலே 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்தானத்துக்குள்ளார நம்ம சந்திரன் பூச நட்சத்திரத்திலே இந்த வாரத்தை தொடங்குகிறார். அங்கிருந்து கொஞ்சமா பண்ணி ஹஸ்த நட்சத்திரம் வரைக்கும் இந்த வாரம் அப்படியே பிரயாணம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பண வரவு, சின்ன சின்ன காரிய தடைகள் இப்படின்னு கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. அது மட்டும் இல்ல, உங்களுடைய மனசு கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய நிறைய நிகழ்வுகள் இந்த நாளிலே, இந்த வாரத்திலே நடக்க இருக்கிறது. உங்களுக்கு சந்தோஷகரமான சூழ்நிலையில ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள், திருமண ஏற்பாடுகள் இதெல்லாம் நடக்கக்கூடியதாகும். வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள், ஊதிய உயர்வுகள் இது போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடியதாகும். மேலும் பங்கு சந்தையிலே சில மாற்றங்களினால் வரக்கூடிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடியதாகும். 11ஆம் இடத்துல அத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க, லாபம் கொடுக்கலன்னு சொன்னா நல்லா இருக்குமா? அது அத்தனை பேர் லாபத்தை கொடுப்பதாகவும் அமைந்திருப்பதனால சில ஸ்பெகுலேட்டிவ் வீக்னஸ் சொல்லலாம். அவ்வளவு தூரத்துக்கு இருக்கு. கேபிடலைஸ் பண்ணிக்கணும். இதை எப்படி கேபிடலைஸ் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல உங்க பர்ஸ்ல குப்பையெல்லாம் தூக்கி போட்டுட்டு காசு அழகா அடுக்கி வச்சுக்கிடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு காசு வர ஆரம்பிச்சிடும். 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்வதும், ராகுவின் காலத்திலே துர்கையை வழிபடுவதும் உங்களுக்கு அடிஷனல் பெனிஃபிட்டா அந்த பைசா வந்ததை கையில வச்சுக்க அழகா ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். அதனால இதை பண்ணுங்கள். வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். வாழ்க வளத்துடன்.